குமரி கடல்ல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு. இது அடுத்த 24 மணி நேரத்துல வலுப்பெறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமா தென் தமிழகத்துல தீவிர மழை பெய்யும்னு வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்காங்க. அதே போல ஏற்கனவே தெற்கு அந்தமான் கடல் பகுதியில நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து நாளை மறுநாள், அதாவது நவம்பர் 27ஆம் தேதி அன்று தென்கிழக்கு வங்கக்கடல்ல புயலாக உருவாகும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த புயலுக்கு சென்யார் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. சென்யார் அப்படின்னா அரபு மொழியில சிங்கம் அப்படின்னு பொருள்படும். இந்த புயல் சென்னைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையே கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக நவம்பர் 29ஆம் தேதி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சென்னைக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதியில சூறாவளி காற்று வீசும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இதனால மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க. ஆகவே பொதுமக்கள் அனைவரும் வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்புகளை தொடர்ந்து கவனித்து பாதுகாப்பாக இருங்க.